பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக கவிஞர், எழுத்தாளர், அரசியல் விமர்சகர் திருமிகு ராஜகம்பீரன் அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். அல்லு அர்ஜுன் அவர்கள் கைதாக இருந்தார். நேற்று விஷயத்தை பார்த்துருப்போம். ஒரு ரசிகர் இறந்த விஷயத்தை ஒட்டி அந்த கைது நடைபெற்றிருந்தது. அதை சுற்றி ஒரு வாரம் கழித்து கைது பண்ணதை அரசியல் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ கைது பண்ணதுக்கும் அரசியல் காரணம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அவர் இடைக்கால ஜாமீனில் வெளியே வந்திருக்கிறாரு. இந்த கைது நடவடிக்கையை எப்படி பார்க்குறீங்க? அல்லு அர்ஜுனை பார்ப்பதற்காக கூடிய கூட்டத்திலே ஒரு தள்ளுமுள்ளு ஏற்பட்டு அவருடைய பாதுகாவலராக வந்தவர் தள்ளிவிட்டதுல தான் அந்த பெண்மணி கீழே விழுந்ததாகவும், அதுல பல பேர் ஏறி மிதிச்சு அந்த இடத்த முண்டி அடித்ததுல பல பேர் மிதிச்சு அதுல தான் அந்த குழந்தையும் அந்த அம்மாவும் பாதிக்கப்பட்டதுல அந்த அம்மா அந்த இடத்துலயே இறந்து போயிட்டாங்க. மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போது அவங்க ஏற்கனவே உயிர் இழந்ததாக தகவல் சொல்லுகிற போது, ஒரு 39 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி தன் குழந்தையோட ஒரு படம் பார்ப்பதற்கான ஒரு மகிழ்ச்சிக்காக சென்றவங்க இப்படி ஒரு மரண தருவாயில் நிற்பாங்கங்கிறது தெரியலை. கணவர் கொண்டு அவன் படம் பார்க்க ஆசைப்படுறாங்களேன்னு பிள்ளையும் அவங்களை விட்டுட்டு அவர் இன்னொரு குழந்தையோடு அவர் போயிட்டாரு. ஃபோனில் பேசிட்டாரு. அவங்க இருக்காங்கன்னு நம்பிக்கையோடு அவர் இருக்கிறாரு. ஒரு நெரிசலில் தள்ளுமுள்ளில் இப்படி ஒரு மரணம் நிகழுது அப்படின்னா இதுக்கு யார் பொறுப்பேற்பது? இது ஒரு பெரிய ஒரு வெட்ட வெளியே, இப்போ மெரினா பீச்சில் மக்கள் கூடுனாங்கன்ற மாதிரி ஒரு வெட்ட வெளியே கட்டுப்படுத்த முடியலைங்க. எல்லா திசையில இருந்தும் எப்படிங்க நம்ம செதறி அடிக்கிற மக்களை எப்படிங்க கண்ட்ரோல் பண்றதுன்னு கேட்கறது வேற. இது ஒரு திரையரங்கம் என்பது ஒரு மினிமமான ஆடியன்ஸ் இருக்கக்கூடியதற்கான ஒரு ஆடிட்டோரியம் மாதிரியான விஷயம் தான். அது அதிகபட்சம் ஒரு திரையரங்கத்தில் ஒரு 500 பேர் தான் ஒரு ஹாலில் இருப்பாங்க அதிகபட்சமே. அப்போ அதுக்குள்ள ஒழுங்குபடுத்த முடியாதா? இப்போ டிக்கெட் கொடுக்கும்போது என்ன பண்ணுறான்? நம்மளை செக் பண்ணி சிகரெட் பாக்கெட் வச்சிருக்கிறானா, வேற ஏதாவது வச்சிருக்கிறானா, என்ன செக் பண்ணுறானா இல்லையா, மது இருந்துட்டு வர்றானா, எல்லாம் செக் பண்ணுறான். நீங்கள் ஒரு லேப்டாப் கொண்டு போறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வச்சுட்டு போயிருங்க, போகும்போது வாங்கிட்டு போங்கிறான். அப்போ அவ்வளவு கண்காணிப்புக்குரியதாகத்தான் ஆட்களை உள்ள ஏற்றுறாங்க. இது ஒரு சிறப்பு காட்சி, பிரீமியர் ஷோன்னு சொல்லக்கூடிய ஒரு காட்சி. இது முதல் நாள் நடக்குது. இப்போ இவங்க என்னன்னா ஒரு 1000 கோடியை வசூல் செய்வதற்கான இந்த வசூல் வேட்டைக்காக ப்ரொமோஷன்கிற பேர்ல ஒரு ரொம்ப வெறித்தனமான விளம்பரங்களை இவங்க செய்யறாங்க. இல்ல படம்னு வருதா ஒரு ப்ரொமோஷன் இருக்குதானே செய்யும். ப்ரொமோஷன் இருக்கலாங்க. உயிர் பலியிடக்கூடிய ப்ரொமோஷனா இருக்கக்கூடாதுன்னு நம்ம பேசுறோம். ப்ரொமோஷனே இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை. அது என்னன்னா இவங்க ஒரு முன்னறிவிப்பு இல்லாம அவர் வந்துட்டாரு, அவர் திருதுப்புன்னு வந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அவர் அறிவிச்சுட்டு தான் வந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுல என்ன நடந்திருக்குன்னா, தியேட்டர் நிர்வாகத்துக்கு தெரியும் அவர் வர்றது, காவல்துறைக்கும் தகவல் சொன்னதா சொல்றாங்க. கண்டிப்பா அதையெல்லாம் மீறித்தான் இந்த நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது, இந்த தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது, இந்த நெரிசல்ல ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது. அப்படிங்கிறப்ப நான் என்ன கேட்டா, ரசிகர்களை வெறி பிடித்தவர்களாக மாற்றுவது யார்? இப்படி ஒரு கூட்டத்தை, கட்டுக்கடங்காத கூட்டத்தை கட்டுப்படுத்த தவறியது யார் என்கிற பல கேள்விகள் இருக்குது. இப்ப ரசனை என்பது, நீங்க உலகத்துல 1000 கலைகள் 64 கலைகள் இருக்கிறது. எந்த ஆர்ட்டுக்காவது இந்த மாதிரியான வெறித்தனமான ஒரு விஷயம் இருக்குதான்னு நம்ம பாக்குறோம். பல பேர் என்ன சொல்றாங்க, இப்ப கூட்ட நெரிசல்ல சாகிறது இயல்பானதுனாங்க அப்படிங்கிறான் சில பேர். அத்திவரதருக்கு கூட்ட நெரிசல்ல சாகலையா, பக்தர்கள் சாகலையா, விமான சாகச நிகழ்ச்சியில போய் மக்கள் வெயில்ல விழுந்து சாகலையா, எத்தனையோ மரணங்கள் நடக்கத்தானே செய்யுது. திருவிழாக்கள்ல நடக்குது. வருடம் ஹஜ்ஜு பயணத்துல மெக்காவுக்கு போறவர்களுடைய ஊர்வலத்துல எல்லாம் பல பேர் இறந்து போறாங்க நெரிசல்ல. எத்தனையோ விஷயங்கள் கூட்டம் எங்கெல்லாம் கூடுகிறதோ அங்கெல்லாம் பல பிரச்சனைகள் வர்றது ஒரு இயல்பானது தானே அப்படிங்கிற மாதிரியான கருத்தையும் பல பேர் சொல்றாங்க. அது இயல்பானதுன்னு ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏஆர் ரஹ்மானோட கச்சேரி ஈசிஆர் ரோட்ல நடந்தப்ப போலி டிக்கெட்டை அச்சடிச்சு உள்ள சமூக விரோத கும்பல் புகுந்து அந்த ஆட்டையை கலைச்சு ஒரு பெரிய அவருக்கு ஒரு அவமானத்தை ஏற்படுத்தணும், அவருடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கணும் அப்படின்னு ஒரு குரூப் உள்ள நுழைஞ்சாங்கல்ல. அப்ப எல்லாரும் என்ன சொன்னாங்க, யாரு மேல குற்றச்சாட்டு சொன்னாங்க? ஏஆர் ரஹ்மான் மேல தானே குற்றச்சாட்டு சொன்னாங்க. அப்ப யாராவது இல்லைங்க அவர் என்னங்க செய்வாரு, அவர் ஒரு இசையமைப்பாளர், பாடகர், அவர் அதுல தானேங்க கான்சென்ட்ரேஷன் பண்ணுவாரு, பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் என்னங்க செய்வார் அவரு அப்படின்னு யாருமே சொல்லலை. அப்ப அதுக்கு பொறுப்பேற்றுக் கொண்ட அந்த நிறுவனத்தின் மீது பழி சொன்னவங்கல்ல பல பேர் ரகுமானையே குறி வச்சு தாங்கினாங்கல்ல. அப்ப எல்லா இடத்துலையுமே பொறுப்பேற்க வேண்டியவர்கள் யாருன்னா புகழ்மிக்கவர்கள் தான் பொறுப்பேற்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்காக தானே கூட்டம் வருது. அல்லு அர்ஜுனாவை பார்ப்பதற்காக தானே அந்த கூட்டம் வருது. அப்ப அவங்கள பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு என்பது, இப்ப நான் என்ன கேட்கிறேன், ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போறிய, நீங்க உரிய பாதுகாப்பு ஏற்பாடு இல்லாமல் போயிருவீங்களா? நீங்க கேரவன் வைக்க மாட்டாங்கன்னா போவீங்களா? நீங்க
கண்டிப்பா. நீங்க வந்து அந்த ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகும்போது பக்கத்துல என்ன ஸ்டார் ஹோட்டல் இருக்கு, எங்கே நல்ல சாப்பாடு கிடைக்கும் எல்லாம் பார்த்து தானே போறீங்க. நடிகர்கள் யாராவது தங்களுடைய சௌகரியங்களை குறைத்து கொண்டு, ஒரு அறிமுக நடிகர்கள் வேணா கேரவன் இல்லாமலாம் இருக்கலாம், பெரிய நடிகர்கள் யாராவது தங்களுடைய சௌகரியங்களை குறைத்து கொண்டு எங்கேயாவது போறாங்களா? எல்லாத்துக்கும் இது வச்சிருப்பாங்க. ஒரு தண்ணி வந்து அந்த மலை பீச் அடிக்கிறது மாதிரி காட்சிகள் வைக்கும் போது கூட நல்ல தண்ணி அடிக்கணும், மேல உப்பு தண்ணி அடிச்சிடக்கூடாதுங்கிறேன். எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்யறாங்க. இல்லை ஒரு ஜூஸ் குடிக்கிறதுனா கூட சாப்பாடு இவ்வளவு தாங்க சாப்பிடணும், இந்த அளவுக்கு மேலே சாப்பிடக்கூடாது, டயட்ல இருக்கணும் எல்லாம் சொல்றாங்களா? இவ்வளவு பார்த்து பார்த்து நீங்க உங்களுக்கு செஞ்சுக்கிற நீங்க உங்க ரசிகர்களுக்கு என்ன செய்வீங்க? ஓகே, அதை வந்து அவங்களுடைய உயிர் வந்து உங்களுக்கு வந்து இறந்து போன அந்த அம்மாவுக்கு வந்து அந்த குடும்பத்துக்கு வந்து நான் 25 லட்சம் ரூபா தர்றேன், அந்த பையன் வந்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான், இன்னும் வந்து ஹாஸ்பிட்டலில் விட்டு இன்னும் வந்து டிஸ்சார்ஜ் ஆகவே இல்லை. அவனுடைய கல்வி செலவுலாம் நாங்கள் அவன் புலப்பானானே தெரியல, முதல்ல பிழைப்பதே கஷ்டங்கிறாங்க. அவ்வளவு மோசமான சூழ்நிலையில வந்து மிதிச்சு போட்டிருக்காங்கிறப்ப இவ்வளவு கூடிய ஒரு வெறிநாய் கூட்டம் மாதிரி இவங்களை வந்து உருவாக்குற. நான் என்ன சொல்றேன், இப்ப ஜாதி வெறி மத வெறியெல்லாம் நம்ம கண்டிக்கிறோம்ல, சினிமா வெறியும் கண்டிக்கத்தக்க தானே. எதனுடைய எக்ஸ்ட்ரீம் நீங்க போனீங்கன்னாலும் அது அழிவு பாதை தானே. அந்த அழிவு பாதையை திறந்து வைப்பது யாரு? இப்ப நம்ம வந்து ஏன் வந்து இந்த மாதிரியான ஒரு வெறி உருவாகுது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா புராண இதிகாசங்கள்லாம் படிச்சோம்னா எல்லாத்துக்கும் மேல ஒருத்தன் இருக்கான், அவன் எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்கிறான் அப்படி கடவுள் வந்து ஒரு அவதாரம் எடுப்பாரு. எங்கெல்லாம் அக்கிரமம் நடக்கிறதோ அநீதி நடக்கிறதோ அங்கெல்லாம் வந்து கடவுள் வந்து தன்னுடைய அவதாரத்தை வந்து தோன்ற செய்வாரு அப்படி சொல்றாங்க. இல்ல இதுதானங்க ஹீரோயிசம். அங்கே எப்படி வந்து சாமி சிலை மேல அவன் பாலை ஊத்துறானா, இவன் கட் அவுட் மேல ஊத்துறான், அதானே. ரெண்டுக்கு என்ன வேறுபாடு இருக்கிறது? எல்லா பிரச்சனையும் ஒருத்தனே தீர்த்து வைக்கிறான், ஒருத்தன் 40 பேர் அடிப்பான். அவன் வந்து ஹீரோ வந்து சைக்கிள்ல போனாலும் வந்து வில்லன் வந்து பென்ஸ் கார்ல போனாலும் ஆடி கார்ல போனாலும் சைக்கிள் தான் முன்னாடி போகுது நம்ம காட்டியிருக்காங்க இது வரைக்கும். அப்படி ஒரு டைவ் அடிச்சு ஃப்ளைட்டு மேல வந்து அப்படியே ஒரு ஒத்த கையை அப்படி தூக்கி போட்டு ஃப்ளைட்ல போயிடுவான். மேலே வந்து ஓடிக்கிட்டு இருக்கிற ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடிக்கிட்டு இருக்கிற ட்ரெயின் மேலே கொஞ்சம் ஜாஸ்தியாக மூவ் ஆனால் கூட வண்டியில் ஏற முடியாது ட்ரெயினில். இன்றைக்கி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்லாம் சில இடத்துல வழியில் நிறுத்துவாங்க, விழுப்புரம் மதுரை எங்கேயா நிறுத்துவாங்க திருச்சியில். கொஞ்சம் வேகமாக மூவ் ஆச்சுன்னா கொஞ்சம் ஒரு கைப்பிடி தவறுச்சுன்னு வச்சுங்களேன், அந்த சின்ன கேப்புக்குள்ளேலாம் விழுந்து செத்துருக்குறாங்க. ஓகே, ஒரு பெண் போலீஸ் எஸ்ஐ வந்து அந்த கைப்பிடி லைட்டாக தவறி என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த சின்ன கேப்பில் வந்து சரன்னு அடித்து செத்துருக்காங்க. ஆனால் சினிமாவில் நீங்கள் பாருங்களேன், மேலே ஏறி ஆடுவாங்க, தையான்னு ஆடுவாங்க, பரதநாட்டியம் ஆடுவாங்க, என்னென்னமோ ஆடுவாங்க, டிஸ்கோ ஆடுவாங்க, ஓடுற ரயிலில் வந்து நீங்கள் ஆடுறது காட்சி. அப்போ நீங்கள் கல்லூரி மாணவர்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவனுமே உள்ளே வரமாட்டான், கண்டக்டரு உள்ளவான்னு சொல்லுவான், வரவே மாட்டான். கம்பியில் தொங்குவாங்க பார்த்தீங்களா, ஒருத்த கம்பியை பிடிச்சி தொங்குவாங்க. இப்போ இவங்களுக்காகத்தான் அந்த கண்ணாடி டோர்லாம் போட்டது. இவங்கெல்லாம் குரங்கு சேட்டை பண்ணுறாங்க அப்படின்னு தான் கண்ணாடி டோர் போட்டாங்க. இப்போ இருந்தாலும் இந்த பழைய வண்டி இன்னும் இருக்குது, ஒயிட் போர்டாக ஓடிக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் வண்டிலாம், இந்த டீலக்ஸாக மாறாத பஸ்லாம் இருக்குது. அதுக்கு வந்து அந்த டோர் இருக்காது, அந்த க்ளோசிங் டோர் இருக்காது. இன்னும் கம்பியில் தொங்குறான்ல, இந்த கம்பியில் தொங்குறது அப்படிங்கிற விஷயத்தை இந்த சைக்காலஜியை யார் உருவாக்குறது? ஓகே, நீங்கள் பாருங்க, ரொம்ப டிராஃபிக்கான ஒரு ஏரியாக்குள்ள சில பேர் பைக்கை சர்ன்னு பாம்பு மாதிரி ஓட்டுவாங்க. இப்படி போவேன் அப்படி போவேன் சர்ன்னு ஓட்டுவேன். எவ்வளவு வயசானவன் பதட்டமாகி லேசாக ஒரு தட்டான்னு வச்சுக்கோங்க, அவன் போய் ஆஸ்பத்திரியில் கோமால கிடப்பான். இதெல்லாம் யார் உருவாக்குறா? இதெல்லாம் ஹீரோயிசம்னு சொல்லி கொடுக்கறது யாரு? ஓகே, அப்ப இது மாதிரி பல மரணம், இப்ப கண்ணுக்கு தெரிஞ்ச மரணம் வந்து இந்த ரேவதிங்கிற பெண் வந்து விழுந்து செத்ததை வந்து மிதிச்சு செத்ததை நம்ம பாக்குறோம். கண்ணுக்கு தெரியாத பல மரணங்கள் இருக்கு. இந்த பல சாலை விபத்துகளுக்கு பின்னாடிலாம் இந்த சூப்பர் ஹீரோயிசம் வேலை செய்யுது. அப்ப இதுக்கெல்லாம் யாரு பொறுப்பேற்கிறது? ஹீரோக்கள் தான் பொறுப்பேற்கணும். ஓகே, இந்த அல்லு அர்ஜுன் விஷயத்துல வந்து பாட்னாவில் பார்த்தோம், ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருந்தாங்க. இப்போ அவருக்கான ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது, ஒரு கூட்டம் கூடுறாங்க அப்படின்னும் போது அவர் தூக்கி இப்போ வந்து ஒரு இரவு வந்து ஜெயிலில் கழிச்சிருக்காரு. இந்த விஷயம் ரசிகர்களுக்கு எதை உணர்த்துகிறது? நீங்க சட்டத்துக்கு முன்னாடி அனைவருமே தண்டிக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கிறது. அல்லு அர்ஜுன் அவங்கன்னு அரசியல் சாசனத்துல தனி சட்டப்பிரிவுகள்லாம் கிடையாது. அவர் கைது செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறது வந்து ஒரு முன்னுதாரணம். நடிகர்கள் நாளைக்கு என்ன பண்ணுவான்னா, யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் நம்ம வந்து நடந்துக்கலாம், நம்மளை கேட்பதற்கு வந்து யாருமே கிடையாது, நம்ம பணம் காசு வச்சிருக்கோம், கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குறோம், நமக்கு வந்து லட்சக்கணக்கில் ரசிகர்கள் இருக்கான், என்ன வேணாலும் செய்யலாம்ங்கிற ஒரு தற்கூரித்தனம் இருக்குல்ல. நான் வந்து நின்றா வந்து அது மாநாடு, நடந்தா பேரணி, திரும்பி பார்த்தா ஊர்வலம் அப்படின்னு அவன் நினைக்கிறான்ல, அதற்கு ஒரு தகுதி தேவையில்லைன்னு நினைக்கிறானா இல்லையா? அந்த தன்னம்பிக்கையில தானே கட்சி ஆரம்பிக்கிறான், அந்த தன்னம்பிக்கையில தானே ரசிகர் மன்றத்தின் பேரால வந்து பெரிய பேரணிகள், இவரெல்லாம் பேரணி நடத்திருக்காரு அவரு.
நான் என்ன கேட்குறேன், பேரணி நடத்துற அளவுக்கு என்ன இருக்கு? ஒரு சினிமா நல்லா இருந்தா படம் பார்க்க போறேன், நல்லா இல்லைன்னா காரி துப்ப போறேன், இவ்வளவுதானே. சினிமா நல்லா இருக்குன்னு சொன்னா அந்த வாய்மொழியா பரவுற தகவல் இருக்குல்ல, இன்னைக்கு டிஜிட்டல் மீடியால நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு எழுத போறேன். இவங்க மோசமா படத்தை எடுத்து வச்சுட்டு என் படத்தை காலி பண்ணிட்டாங்க, எழுதிட்டாங்க. அவங்களுக்கு என்னன்னா உள்ள போய் ஏமாறணும்ல, அதுக்கு முன்னாடி விழிப்புணர்வு உண்டாக்குறாங்க விமர்சனத்தின் பேரால அப்படின்னு பதட்டப்படுறாங்கல்ல. அதனால அல்லு அர்ஜுனா வந்து ஒரு நாள் இரவாவது கைது செய்யப்பட்டாரேன்னு தான் நான் பாக்குறேன். அதை நமக்கு அவர் மீது தனிப்பட்ட வன்மம் கிடையாது. ஒரு சினிமா நடிகன் தனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை ஒழுங்குபடுத்த முடியாம, சில பேர் சொல்றான் அவர் வந்து நடிகர்களுக்கு வந்து பல பேர் அட்வைஸ் பண்ணத்தானே செய்யறாங்க, அஜித்தே கடவுளேன்னு சொன்னா அப்படி சொல்லாதீங்கன்னு தானே சொல்றாங்க அப்படின்னு வேற சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து ஒரு டாஸ்மார்க்ல போய் ஒரு குவார்டர் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஃபுல்லு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுலேருந்தே எழுதியிருக்கிறாங்க மது நாட்டுக்கு வீட்டுக்கெல்லாம் கேடுன்னு எழுதியிருக்கிறாங்க. சிகரெட்டு வாங்கினீங்கன்னா அது புகை பிடிப்பது வந்து புற்றுநோயை உருவாக்கும் கூட தான் எழுதி வச்சுருக்கிறாங்க. சினிமாவுக்கு போனால் கூட தான் அதை போடுறாங்க. அந்த பாட்டு அதுக்காக பாட்டு வைக்காம இருக்கிறானா, டாஸ்மார்க்ல ஓப்பனிங் சாங் வைக்காம இருக்கிறானா? புஷ்பா மாதிரி ஒரு படம் முதல்ல அந்த நாட்டுக்கு தேவையான எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. செம்மர கடத்தல் பண்ற ஒரு சமூக விரோதியை கதாநாயகனாக காட்டுறான். நீங்க கடந்த காலங்கள் எல்லாம் படங்கள்ல சமூக விரோதிகளை கதாநாயகனை காட்ட மாட்டான். அழுக்குலுங்கி மாதிரி வந்து ஒரு ரவுடிசம் பண்றவன் அப்படிலாம் இப்ப படம் எடுக்கிறாங்கல்ல. இது வந்து முதல்ல சட்டவிரோத தொழில்களை வந்து நீங்க ஹீரோயிசமா காட்டி தேசிய விருது கொடுக்குறாங்க. இதை விட கொடுமை என்ன இருக்குன்னா, தேசிய விருது கொடுக்குறாங்க. அப்ப என்ன சொல்றான்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்மகிட்ட என்ன சொல்றான்னா, செம்பர கடத்தல் பண்றவன்லாம் சிறந்தவன் கதாநாயகன், அவனை பின்பற்றுங்க, இந்த மாதிரி ஒரு சமுதாயத்தை நம்ம நாளைக்கு உருவாக்கணும். எல்லா இடத்துலயுமே அது கார்பரேட்டுக்கு வெட்டுறதுக்கு அவங்க கொடுக்குறவங்க தான். இந்த தனிப்பட்ட ஆட்கள் வெட்டுறதுக்கு ஒரு படத்தை எடுக்கிறான் ஒருத்தன், அதை இவங்க பாராட்டி சொல்றியா மாமா, சொல்றியா மாமான்னு ஒரு பாட்டை போடுறாங்க. இதுக்கு தேசிய விருது. நான்லாம் அரண்டுட்டேன். ஏன்னா தேசிய விருது எதுக்கு கொடுப்பாங்கன்னா, வாழ்க்கையில எது நிகழுதோ அப்படி உண்மையா நிகழுதோ அதையே படமா எடுக்கிறதுக்கு தான் தேசிய விருது கொடுப்பாங்க. வீடு, சந்தியா ராகம், டூலெட்டு, இந்த மாதிரி படங்கள் வந்து ஜோக்கர், இந்த மாதிரி படங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில பார்க்கிற கதாபாத்திரங்களை திரையில பார்ப்பதற்காக மட்டும்தான் தேசிய விருதுலாம் கொடுத்துருக்காங்க. இவங்க இப்ப இருக்க அரசாங்கம் செம்பர கடத்தல் பண்றதுக்கான தேசிய விருதை கொடுக்குறாங்க, அந்த மாதிரி கதைக்கான தேசிய விருதை கொடுக்குறாங்க. ரொம்ப வளர்ச்சி அடைந்திருக்கிறது நாடு. நாடு வந்து ரொம்ப முன்னேற்ற பாதையில வேற போயிட்டே இருக்காங்க, வளர்ச்சி பாதையில. அதனால ஒரு நாளாவது வந்து அல்லு அர்ஜுனாவை வந்து இரவு சிறையில வச்சாங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இது வந்து ஒரு தவறான கலாச்சாரம். இப்படி வளர்ப்பதுங்கிறது ஒரு உயிரை. நான் நினைக்கிறேன் இந்த படம் வந்து ஓடிடியில் வரப்போகுது, டிவியில வரப்போகுது, மொபைல்ல கூட தான் வரப்போகுது, எல்லா லேப்டாப்லயும் வரப்போகுது. இந்த படம் பார்க்க முடியாத படமா? இதுனா காவியமா? அது ஒண்ணுமே கிடையாது. எல்லா இடத்துலையும் திரும்ப அதை பார்க்கத்தான். இந்த உயிர் திரும்ப வருமா? நெரிசல்ல மிதிச்சு கொண்டு விட்டாங்களே, திரும்ப வருமா அந்த உயிர்? இப்ப நான் கேட்கிறேன், ஒரு உல்டாவா கேட்கிறேன், கூட்ட நெரிசல்ல எவனாவது ஒருத்தன் அல்லு அர்ஜுனாவை தள்ளி விட்டு ஏறி 4 பேர் மிதிச்சு அல்லு அர்ஜுனா செத்து போயிருந்தான்னு வச்சுக்கோங்க, ஒரு பேச்சுக்கு தான் சொல்றேன், ஜானுங்கிற உள்நோக்கத்தோட சொல்லல, தப்பான நோக்கத்துல சொல்லல, தவறுதலா வந்து மிதிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, 4 பேர் மிதிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, கொண்டுட்டாங்கன்னா இதை இயல்பா எடுத்துக்குவாங்களா? அது வந்து தவறு, இது ஒரு விபத்து தாங்க, ஒரு தெரியாம நடந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லு அர்ஜுனா குடும்பத்துக்கு ஒரு 25 லட்ச ரூபா நிவாரணம் கொடுத்தோம்னா இது எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்களா? ஒரு நடிகனுக்கு பாதுகாப்பு வழங்க தவறி விட்டாருன்னு சொல்றாங்கல்ல, அப்ப என்னடா வந்து சாமானியனுடைய உயிர் வந்து உங்களுக்கு வந்து என்னவா இருக்குன்னு நான் கேட்கிறேன். ஆனா அது உயிராவே இருக்கான்னு கேட்கிறேன் நான். ஜெகன்மோகன் ரெட்டி சப்போர்ட் பண்றாரு, இந்த பக்கத்துல தெலுங்கு சினிமால இருந்து நிறைய சப்போர்ட் கிடைக்குது. அப்படின்னும் போது அதே சமயம் பார்த்தா காங்கிரஸ் அரசு வந்து கைது பண்ணிடுச்சுன்னு சொல்லிட்டு அஸ்வினி வைஷ்ணவ் ரயில்வே துறை அமைச்சர்லாம் வந்துட்டு காங்கிரஸ்க்கு வந்து நடிகர்கள் மேல மதிப்பே கிடையாது அப்படின்லாம் வந்து அரசியலா பார்க்கப்படுது இல்லை, அதை எப்படி பாக்குறது? அப்போ இன்னும் சாவு எண்ணிக்கை உயரலைங்கிற வருத்தத்துல வந்து பாஜக அமைச்சர் வந்து பதட்டப்படுறாரான்னு தெரியல. இப்போ அவருக்கு வந்து இந்த மிதிச்சு கொண்டதை வந்து அவர் ஏற்றுக்கொள்றாரா? இது மாதிரி வந்து கொலை செய்யறது வந்து, ஏன்னா அவங்களுக்கு வந்து கலவரம், இந்த கூட்ட நெரிசல்ல சாகுறது இருக்கு இல்லையா, அதை அவங்க கலவரங்களின் வழியாக நிகழ்த்துறவங்க. குஜராத் கலவரம், பல கலவரங்களின் வழியாகத்தான் அவங்க அரசாங்கமே நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. அதனால உயிர் போறதை பத்தி வந்து பாஜக அமைச்சருக்கு வந்து எந்த அக்கறையும் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. காங்கிரஸ் கவர்மெண்ட் அரெஸ்ட் பண்றான்னு இதை என்ன செய்யறாங்கன்னா, காங்கிரஸுக்கு எதிரான ஒரு வெறுப்பு அரசியலை உருவாக்குறது மூலமாக அல்லு அர்ஜுனா ரசிகர்களை வந்து காங்கிரஸுக்கு எதிராக திருப்பி விடுற ஒரு அரசியல் வேலை. ஓகே, இது ஒரு தந்திரமா என்ன செய்யறாங்கன்னா, ஒரு எதிர்பாராம ஒரு சம்பவம் நடந்துருச்சு, அது பாதுகாப்பு ஏற்பாடுகளோட குறைபாடு, நிர்வாக குறைபாடு. நான் நினைக்கிறேன் அல்லு அர்ஜுனா வர்றாருல, அவர் வந்து அந்த பவுன்சர்லாம் இல்லாம அவங்களுக்குன்னு பிரைவேட்டா ஒரு செக்யூரிட்டி ஏற்பாடு பண்ணி தானே வர்றாங்க. இப்போ நீங்க நடிகர் விஜய் கூட வந்து கொடியேற்றும் போது
அவர் பக்கத்தில் யாரும் போயிடக்கூடாதுன்னு அந்த பவுன்சர்களை வச்சுக்கிட்டு யார் கட்சி நிர்வாகிகளை செலக்டடாக ஒரு 300 பேரை கூட்டும் போது கிட்ட போயிடக்கூடாது, எதுவும் விஜயை கிள்ளி வச்சுருவாங்க உங்களுக்கு, எடுப்பு கிள்ளி வச்சுருவாங்க உங்களுக்கு, கிட்ட போகக்கூடாதுன்ட்டு பவுன்சர்களை வைத்துக்கொண்டு ஏண்டா என்னடா இது, அவன் மனுஷன் தானே, அவன் காலையில் எழுந்திரிச்சு கக்கா போக மாட்டானா ஹீரோவா இருக்கிறவன், அவன் தேவ தூதனா கடவுளாவன், நம்மள மாதிரி ஒரு ஆள் தானே அவன் மனுஷன் தானே அவனுக்கு நம்ம டிக்கெட் வாங்கினதுனால தானே அவன் இவ்வளவு பெரிய ஹீரோவானே, அவன் மேல போறதுக்கு டிக்கெட் கொடுக்கறத நம்ம எப்படி ஏத்துக்கிற முடியும், இந்த குற்றச்செயலை எப்படி ஏத்துக்க முடியும், அதுக்கு பொறுப்பு ஏற்கணும்ல நீயே. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு சம்பவம் நடக்காதுங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கிறது? இப்ப நடிகர்கள், அதனால நடிகர்களுக்கு கூட்டம் வருதுன்னா ஜவுளி கடை திறக்க வைக்கிறான், எல்லாமே திறக்க வைக்கிறான். அப்ப அங்கேயெல்லாம் பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணி தானே செய்யறாங்க. நயன்தாரா வந்து நகை கடை திறக்க வருது, லட்சக்கணக்கில் திறன்றாங்க, இங்கே கூட்ட நெரிசல் யாரும் செத்தாங்களா? அப்போ யாராக இருந்தாலும் அந்த பொறுப்பு ஏற்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஒரு மனித உயிர் வந்து வெறும் வேடிக்கை வினோதங்களுக்காக வந்து களியாட்டங்களுக்காக வெறும் பொழுதுபோக்குக்காக என்டர்டெயின்மெண்ட்டுக்காக சாகிறத எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இது ரொம்ப கொடூரமான விஷயமா இருக்கு. ஓகே, நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க, மிக்க நன்றி.